அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை டிப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, நம்ம தொடர்ச்சியாக பாண்டவர்களை மூத்தோரான யுதிஷ்டனை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பாகம் 4. ஸோ இந்த டாப்பிக்கு நான் வச்சுக்கிற டைட்டில் த கிங் யுதிஷ்டிரா பார்ட் 4. மற்ற யூடியூப் வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்க போகிறதே இல்லை. இந்த வீடியோவில் நான் நிறைய இமேஜஸ், நிறைய வீடியோவை நான் சேர்த்துருக்கேன். அந்த ஒவ்வொரு வீடியோவும் இமேஜஸும் மேக்னிஃபிஷனாக இருக்க போகுது, ஃபேசினேட்டிங்காக இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்பவும் த்ரில் ஆவீங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அண்ணன் யுதிஷ்டனை ராஜசூயனை வேள்வியை செய்ய வைக்கிறதுக்காக தம்பிங்க 4 பேரும் உலகத்தில் இருக்கிற 4 திசைக்கும் போனாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு இப்படி 4 பக்கமும் போய் அங்கே இருக்கிற மன்னர்கள்லாம் கவுத்து தோக்கடிச்சு அவங்ககிட்ட இருந்து கப்பத்தை வாங்கிட்டு வந்து யுதிஷ்டனோட கஜானாக்குள்ளே போய் சேர்க்குறாங்க. யுதிஷ்டன் வந்து பயங்கரமாக பலசாலி ஆகிறாரு. உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரரான ஈலான் மஸ்க் சார், ஜெஃப் பெசோஸ் சார், பில்கேட்ஸ் சார், வாரன் பஃபட் சார், முகேஷ் அம்பானி சார், இப்படி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மல்டி பில்லியனர்ஸோடைய பேங்க் பேலன்ஸ், நெட் வர்த், இது எல்லாத்தையுமே தூக்கி என்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? என்னை அசைக்க முடியுமா? என்னை சாய்க்க முடியுமா? என்னை விட பலசாலி யாருமே இருக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் என் ஆட்சிக்கிட்ட கட்டுப்பட்டுருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா மிலிட்ரி, உலகத்தில் இருக்கிற எல்லா பேஸும் என் வார்த்தைக்காக காத்திருக்குன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பேன்? நான் தான் உலகத்திலே கிங் மேக்கராக இருப்பேன். என்னை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு பொசிஷனில் போய் இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு யுதிஷ்டன் வந்து த ஒன்லி கிங் மேக்கராக போய் உட்கார்றாரு. காரணம், யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு படபலம் எல்லாமே யுதிஷ்டனுக்கு வந்து சேர்ந்துருந்தது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, யுதிஷ்டனுடைய கஜானால தங்க கட்டி வெள்ளி கட்டியில் அப்படியே மலை மாதிரி அடுக்கி இருந்ததாகவும், தங்க பேலை, தங்க கோப்பைங்களை, வெள்ளி நாணயம், தங்க நாணயம், டைமண்ட், ரூபிஸ், உங்கள் வாயில் என்னென்ன ஜெம்ஸ் வரும் அந்த எல்லா ஜெம்ஸும் வந்து அப்படியே நிரம்பி வழிஞ்சிச்சான். அந்த அளவுக்கு இருந்ததான். இது பத்தாததுக்குன்னு நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ராஜசூய வேள்வி யுதிஷ்டர் நடத்த போகிறான்னு கிருஷ்ணர் வந்து பார்க்க வர்றாரு. கிருஷ்ணர் எப்படி வராராம்? அவருடைய 16,000 மனைவியோடையும் பசங்களோடையும் 18,000 பேரை வந்து இந்திரபிரசத்துக்கு துவாரகையிலேருந்து நம்ம கிருஷ்ணர் வந்து கூட்டிக்கிட்டு வரார். இது பத்தாதுன்னு அவர் வேற ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை வேறு தூக்கிட்டு வந்தாராம். அப்போது ஏற்கனவே பாண்டவர்கள் சம்பாரிச்ச சொத்து மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. பத்தாவதுக்கு கிருஷ்ணர் மலை அளவுக்கு சொத்தை கொண்டு வந்து, பணத்தை கொண்டு வந்து, தங்க கட்டி கொண்டு வந்து இன்னும் சேர்க்கிறாரு. அப்போ சொல்ல முடியாத அளவுக்கு யுதிஷ்டர் அன்னைக்கு வந்து உலகத்தோடைய குபேரனா அன்னைக்கு யுதிஷ்டர் மாதிரி நின்னார். அப்போது நம்ம பீஷ்மர், நம்ம துரோணர், நம்ம கௌரவர்கள் எல்லாருமே வந்து இந்திரபிரஸ்துக்கு வராங்க. வேற வழி இல்லை. காரணம், பாண்டவர்களும் குரு தான், கௌரவர்களும் குரு தான். அப்போது குரு சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தர் பெரியவங்களுக்காக ராஜசூய வேள்வி செய்ய போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அங்கே வந்து ஆஜராகிடணும். அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ கௌரவர்கள் பார்க்குறாங்க, என்னடா இது, இந்திரபிரசம்னு சொல்லி ஒரு காடை தூக்கி கொடுத்தா அந்த காடை நாடாக மாற்றி அந்த நாடு கையில் கிடச்ச பிறகு திரௌபதியை கல்யாணம் பண்ணி திருப்பதி சேர்ந்து பத்தாவதுக்கு உலகத்தையே கைக்குள்ளே கொண்டது இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டாங்களான்னு பார்க்கும்போது துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் அடி வயிறு அப்படியே சும்மா கப்பான்னு எரிஞ்சுதான். பீஷ்மரும் துரோணரும் கிருப்பருக்கும் விதுரருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாண்டவர்கள் போய் அப்படியே கட்டி தள்ளிவிட்டு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோப்பட்ட ராஜசூயன்னு சொல்கிற பிரம்மாண்டமான வேள்வியை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போது பீஷ்மரும் கௌரவரும் கேட்குறாங்க,
நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கணும், நாங்கள் கண்டிப்பாக ஒரு வேலையை நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. உன்னை கௌரவர்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இதாகிடுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுது. என்னடா இது, நம்மளோட இவனை இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டானுங்களா அப்படின்ட்டு. அப்போ பீஷ்மர் திட்டுறாரு, இது பார், உங்களுக்கும் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஆகமோ ஆகாதோ அதெல்லாம் தெரியாது. இது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன். நம்ம குடும்ப ஃபங்க்ஷனை நம்ம தான் நடத்தி வைக்கணும். எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும். இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் அப்படின்னா நம்ம தானே எல்லாமே முன்னிருந்து செய்யணும். எல்லாமே நம்ம தானே பண்ணுவோம். அதனால் நம்ம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். பேசாமல் வாயை இறுக்கி மூடிக்கிட்டு பாண்டவர்களுக்கு துணையாக கௌரவங்க அத்தனை பேர் நிற்கிறோன்னு பெரியவங்க வந்து சொல்லிட்டாங்க. அப்போ திருதராஷ்டிரர், பீஷ்மர், துரோணர், கிருப்பர் எல்லாம் வந்து கௌரவர்கள் ஓன் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ யுதிஷ்டனும் பாண்டவர்களுக்கு என்ன செய்கிறாங்கனாக்கா எல்லாருக்குமே வந்து வேலையை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. என்ன வேலைனாக்கா பீஷ்மரோட வேலை வந்து எல்லா கேஸையும் இன்வைட் பண்ணணும். காரணம், உலகத்தில் இருக்கிற எல்லா கிங்குமே வந்து அந்த ராஜசூயம்னு சொல்கிற வேள்விக்கு வரப்போகிறாங்க. எப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த ஒலிம்பிக்ஸு, இந்த ஃபீஃபா கேம்லாம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கேம்ஸ், எவ்வளோ பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அப்போது அந்த ஃபீஃபாவையும் அந்த ஒலிம்பிக்ஸையும் ஒரு நாடு எடுத்து நடத்துதுன்னா அது எவ்வளோ கஷ்டம். உலகத்தில் இருக்கிற தலைவர்களுடைய கவனம், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய கவனம் வந்து இப்போ அங்கே தான் நடக்கும். ஏன்னா இப்போ ஃபீஃபா நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா மக்களுடைய கவனம் வந்து அந்த ஃபீஃபா கப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பாண்டவர்கள் நடத்தின ராஜசூய வேள்வி வந்து அந்த அளவுக்கு ஹைப்பாக இருந்தது. அப்போது அவ்வளோ கிங்ஸ் வரும்போது அந்த கிங் வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, ஏதோ சாப்பிட தயாராகிடுச்சு, என்ன சாப்பிட்றீங்க, கோலா சாப்பிட்றீங்களா, போட்டா சாப்பிட்றீங்களா, ஜூஸ் வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமா, இப்படின்னு விசாரிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது பீஷ்மருடைய வேலை. அடுத்தது நம்ம விதுரோட வேலை என்னன்னாக்கா வந்து யுதிஷ்டனுடைய கஜானாவை வந்து பாதுகாக்கிறது. யுதிஷ்டனோட கஜானா கணக்கெடுக்கிறது. எத்தனை மூட்டை தங்க கட்டி, எத்தனை மூட்டை வயிறை கட்டி, இதெல்லாம் பார்க்குறது. அடுத்தது துச்சாதனை தான் இங்கே வந்து பெரிய வேலையே. துச்சாதனை தான் வந்து சமையல் வேலையை வந்து பார்த்துக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ராஜசூயம்னு சொல்கிற இந்த சாக்ரிஃபைஸுக்கு லட்சக்கணக்கில் இருந்து மில்லியன் கணக்கான பீப்புள் வந்து வரப்போகிறாங்க. அந்த பீப்புளுகளுக்கெல்லாம் வந்து நான்ஸ்டாப்பாக சாப்பாடு போய்கிட்டே இருக்கணும். அதாவது சாப்பாடுனா எப்படி, சாதாரண மக்கள், அரசர்கள், மக்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரசர்கள் சாப்பிட மாட்டாங்க. அரசர்களுக்கு ஏற்ற சாப்பாடு, பிராமணர்களுக்கு ஏற்ற சாப்பாடு, மக்களுக்கு ஏற்ற சாப்பாடு, இப்படி கணக்காக அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். 24 மணி நேரம் சாப்பாடு ஓடிக்கிட்டு பீப்புள் வந்து வரப்போகிறாங்க. அந்த பீப்புளுகளுக்கெல்லாம் வந்து நான்ஸ்டாப்பாக சாப்பாடு போய்கிட்டே இருக்கணும். அதாவது சாப்பாடுனா எப்படி, சாதாரண மக்கள், அரசர்கள், மக்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரசர்கள் சாப்பிட மாட்டாங்க. அரசர்களுக்கு ஏற்ற சாப்பாடு, பிராமணர்களுக்கு ஏற்ற சாப்பாடு, மக்களுக்கு ஏற்ற சாப்பாடு, இப்படி கணக்காக அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். 24 மணி நேரம் சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு, சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, சாப்பாடு பத்தலை அப்படின்னா நம்ம துச்சாதனை தான் ஜவாப்பு, பொறுப்பு. அப்போ துச்சாதனை தான் வந்து இங்கே மிகப்பெரிய பொறுப்பு. அந்த சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண போகிறது. இன்றைக்கி இந்த நாள் இத்தனை சாப்பாடு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேருக்கு இவ்வளோ சாப்பாடு, இந்த கணக்கெல்லாம் வந்து துச்சாதனை தான் பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது துரியோதனனுக்கு என்ன வேலை தெரியுமா? இப்போ கிங்லாம் வராங்க இல்லையா, அந்த கிங்லாம் வரும்போது சும்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசுன்னு வரமாட்டாங்க. அந்த காலத்தில் கஷ்டம். இப்போ நம்ம கூட யாராச்சும் வீட்டுக்கு போனாக்கா ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தூக்கிட்டு வருவாங்க, தங்க கட்டி வயிறை கட்டி தூக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் கொலெக்ட் பண்ணி துரியோதனை எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி யுதிஷ்டனுடைய கஜானாவில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ துரியோதனை என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டனோட கஜானாவில் கொண்டு போய் காசு சேர்க்குறாரு. சேர்க்க துரியோதனனுக்கு அடிவேர்லாம் எரியுது. அப்படியே மலைச்சு போய் பார்க்குறாரு. அந்த மாதிரி பாண்டவர்கள் சம்பாதிச்ச சொத்தையும்
பாண்டவர்களுக்கு சேர்த்து இப்போ வந்து சேர்ந்துட்டு இருக்கிற சொத்தையும் பார்த்து துரியோதனால நிற்க முடியலையா, நிமிர முடியலையா, சாப்பிட முடியலையா, தூங்க முடியலையா. இதனால தான் துரியோதனுடைய மனசில் சூதுன்னு ஒரு ஐடியா வந்து குருஷேஸ்திர யுத்தத்துக்கு போய் முடிஞ்சது. சும்மா திரௌபதி வந்தாங்க, பேசினாங்க, எங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்கல, சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால தான் குருஷேஸ்திர யுத்தம் வருது, நம்ம ஏற்றுக்கவே முடியாது. மகாபாரதம் குருஷேஸ்திர யுத்தம் நடக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் அடுக்கடுக்காக இருக்குது. அப்போது இந்த வேள்வி வந்து ஆரம்பமாகுது, பயங்கரமான வேள்வி வந்து ஆரம்பமாகுது. இந்த வேள்வியை யார் நடத்தி வைக்கிறாருனாக்கா வியாசதேவர் தான் நடத்தி வைக்கிறார். யார் வியாசதேவர்? இந்த மகாபாரத்தை நம்ம ஐயன் கணபதி மூலம் இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் வியாசதேவர் தான். வியாசதேவர் தான் சீஃப் ப்ரீஸாக இருந்து இந்த வேலையை வந்து செய்கிறாரு. அப்புறம் தௌமியா சொல்கிற இப்படி இது இப்போ பைனியஸ், பரசுராமர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற மிகப்பெரிய கிரேட் ரிஷிஸ்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. சரணாஸ், கந்தரவாஸ், கிம் புருஷர்கள், அசுரர்கள், சரணர்கள், இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, மன்னர்கள், ரிஷிகள், தேவர்கள், கிண்ணர்கள், கிம் புருஷர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், யாதவர்கள், இப்படிலாம் ஒவ்வொரு டைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் வந்து நின்று அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? உலக பாரமே தாங்க முடியாத அளவுக்கு அந்த இடம் வந்து அப்படியே ஒரு ஷேக்கன் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன செய்கிறாங்க, அந்த கிரேட் ராஜசூய வேள்வி வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக தடப்புடலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இந்த வேள்வி வந்து நடந்துக்கிட்டு வருது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. கடைசி நாள் வந்துருச்சு. அப்போ வியாசதேவர் பீஷ்மர் கூப்பிடுறாரு. அப்போ பீஷ்மர் வந்து வியாசதேவர் போகிறாரு. சொல்லுங்கள் பெரியப்பா, நான் என்ன செய்யணும்? பெரியப்பா சித்தப்பாவாக இருக்கணும் பீஷ்மருக்கு வியாசதேவர், சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் எப்படின்னா தகப்பட ஸ்தானம் தான் வியாசதேவர். சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ வியாசதேவர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு போய் உடனே யுதிஷ்டர்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. உடனே பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, இப்போ யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ யுதிஷ்டர் பார்க்குறாரு, தாத்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே தாத்தா, என்ன தாத்தா பண்ணுறது, நீங்களே அட்வைஸ் கொடுங்க. என்னன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பூஜைகள் செய்கிறோம் இல்லையா, செய்யும்போது இந்த பூஜையினுடைய ஒட்டுமொத்த பலனையை ஒருத்தர் கொடுக்கணும். அவரை அழகாக சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவருடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூர்ண கும்பம் மரியாதை கொடுத்தாதான் இந்த ராஜசூயங்கிற வேள்வி வந்து முழுமையாகும். அப்போ யாருக்கு இந்த மரியாதை கொடுக்கறது? தாத்தா பீஷ்மர், நீங்கள் உங்களோட சிறந்தவர் யாரும் இல்லை. குரு துரோணர், கிருப்பர், இப்படி ஏகப்பட்ட மன்னர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. பத்தாவதுக்கு எம்பெருமான் சிவபெருமான் இந்த ராஜசூய வேள்வி கலந்துக்கிட்டாரு. இப்படி இத்தனை பேர் இருக்காங்க. யாருக்கு நான் வந்து முதல் மரியாதை கொடுக்கறது, யாருக்கு நான் பூர்ண கும்ப மரியாதை கொடுக்கறதுன்னு யுதிஷ்டர் ரொம்ப குழம்பி இருக்கும்போது பீஷ்மர் வந்து சொல்றாரு, யுதிஷ்டராடி வந்து குழம்பாத, நான் சொல்றது கேளுங்க. அந்த பகவான் கிருஷ்ணர் அவரோட பெருசு யாருமே கிடையாது. பகவான் கிருஷ்ணருக்கு நீ மரியாதை கொடுத்த அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நீ மரியாதை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அதனால முதல் மரியாதை இறைவனுக்கு கொடு, பகவான் கிருஷ்ணருக்கு கொடுன்னு பீஷ்மர் சொல்றாரு. உடனே யுதிஷ்டனுக்கு ரொம்ப சந்தோஷம், பாண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கிருஷ்ணரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பிரத்யேகமாக செஞ்சு சிம்மாசனத்து மேலே கிருஷ்ணரை உட்கார வச்சு கிருஷ்ணருடைய கால் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூர்ண கும்பம் மரியாதை கொடுத்து சோமபானத்தை, அந்த சோமபானத்தோட டேஸ்ட் சொல்கிறாங்க பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாப்பாடுமே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதான். அந்த அளவுக்கு ரொம்ப 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 சொர்க்கத்திலேருந்து எடுத்து வந்த அந்த சோமபானத்தை கிருஷ்ணருக்கு கொடுத்தாங்க. கிருஷ்ணர் அவ்வளோ வாசமான அவ்வளோ சுவையான அந்த சோமபானத்தை வந்து சாப்பிட்றாரு அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடியுது. சிசுபாலன் உடனே எழுந்திருக்கிறான். யார் இந்த சிசுபாலன்? இந்த சிசுபாலன் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க நம்ம மத்தியில். அதாவது
நம்ம விஷ்ணுவுடைய செக்யூரிட்டி கார்டான ஒருத்தர் சாபத்தின் பேர்னால ஹிரணியாகவும், 2வது பிறப்பு ராவணனாகவும், 3வது பிறப்பு சிசுபாலனா பிறந்தாரு அப்படின்னு நம்ம மத்தியில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சிசுபாலன் என்ன பண்ணுறாரு, எழுந்திருக்கிறார். இந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை பிடிக்கவே பிடிக்காது. ஓ தர்மா, யுதிஷ்டரா, நீங்களெல்லாம் அவமானப்படுத்திட்ட, இத்தனை மன்னர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ஆற்றல் மஞ்சங்களா இருக்காங்க, இவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்காம போய் கிருஷ்ணருக்கு நீ மரியாதை கொடுக்குறியா அப்படின்ட்டு கிருஷ்ணரை வாய்க்கு வந்தாதபடி ஏசறான், பேசுறான், திட்டுறான். அது ஓனா கொலைக்குது பாரு அப்படின்ட்டு பீஷ்மர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாண்டவர்கள்லாம் பயங்கரமாக ஆகிட்டு எங்கள் பகவானியோடைய ஏசரை பேசுகிற. அப்புறம் விதுரர் சொல்கிறாரு, பகவான் கிருஷ்ணரே ஒருத்தன் ஏசுறான் பேசுகிறான் அப்படின்னா அவன் உயிரோடு இருந்து அவன் பணத்துக்கு சமம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கும் போது சிசுபாலனுக்கு அப்படியே இட்ஸ் லைக் பிஸ்ட் ஆஃப் மாதிரி வந்து மனுஷன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அசுரன் ஏற்கனவே அசுரன் அரக்கன், பயங்கரமாக வார்த்தை வந்து தடிக்குது, அப்படி இப்படின்னு சிசுபாலன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சபையோர்களே, இந்த சிசுபாலன் யாருன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. இந்த சிசுபாலன் வேறு யாரும் இல்லை, என் சொந்த அத்தையனோட மகன். இவன் என் அத்தைக்கு குழந்தையா பிறக்கும் போது வானத்துலேருந்து ஒரு அசிரியர் கேட்டுச்சு, இவன் சாதாரண மனுஷன் கிடையாது, இவன் அசுரன். இவன் பிறக்கும் போதே 4 கை 2 காலு 3 கண்ணோட பிறந்தான். இவன் எப்படி ஒரு தெய்வத்தினுடைய மடியில் படுக்கிறானோ, ஒரு தெய்வம் அவனை தூக்கி மடியில் உட்காரும் போது தான் இவனுக்கு மனித உருவமே வரும்னு சொன்னாங்க. அப்போ இவன் குழந்தையா இருக்கும் போது இந்த பிசாசை தூக்கி நான் என் மடியில் வச்சேன். மடியில் வைக்கும் போது தான் அந்த பிசாசுக்கு மனித ரூபம் வந்தது. அவன் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் இந்த சிசுபாலன் என் கையால் சாக வேண்டிய அசுரன்னு நான் சொல்லும் போது என் அத்தை என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. இல்லை கிருஷ்ணா, என் மகன் ரொம்ப நாளைக்கு வாழணும், எனக்காக என்னோட மகனை மன்னிச்சு வாழ வையின். என் அத்தை கண்ணீரால் என் காலை கழுவுனதுனால என் அத்தைக்காக நான் வரம் கொடுத்தேன். உங்கள் மகன் சிசுபாலன் 100 தவறு செய்கிற வரைக்கும் நான் பொறுத்துக்குவேன். என்னைக்கு அவன் 101வது தப்பு செய்கிறானோ அன்னைக்கு நான் அவன் கதையை முடிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, இவன் என்னென்ன வேலை பண்ணா உங்களுக்கு தெரியுமா? ராத்திரி நேரத்தில் துவாரகாவை தீ வச்சு கொளுத்தினான். அதனால் நிறைய பேர் எரிஞ்சு இறந்தாங்க. பெண்களை கடத்தி கொண்டுட்டு போனான், அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், நான் பொறுத்துக்கிட்டேன். என்னுடைய மனைவி ருக்மணியை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணான் இவன், அப்பையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இப்படி சொல்ல முடியாத எல்லா தப்பும் அடுக்கடுக்காக இவன் பண்ணிக்கிட்டே வந்தான். நானும் பரவாயில்ல, போனா போகட்டும்னு விட்டு கொடுத்து வந்தேன். கடைசியாக இன்னைக்கு 100வது தப்பு முடிஞ்சு 101வது தப்பு வந்துருச்சுறாங்க. இன்னைக்கு முடிக்கிறண்டா உன் கதையா அப்படின்னு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, எழுதியிருக்கிறாரு. அவர் கையிலேருந்து சுதர்ஷன் அரைச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி போய் சிசுபாலன் தரையை அப்படியே அறுத்து எரியுது. அதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. சிசுபாலனுடைய கதை இதோடு முடியுது. அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போ வியாசதேவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக அந்த ராஜசூய வேள்வியை செய்கிறாரு. ராஜசூய வேள்வி செஞ்சு முடித்த பிறகு நம்மளுடைய யுதிஷ்டனை கூப்பிட்டு யமுனா நதிக்கரை போய் குளிக்க சொல்கிறாரு. அவர் குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வந்த பிறகு இந்த உலகத்தினுடைய சக்கரவர்த்தியை நம்ம யுதிஷ்டனுக்கு வந்து முடி சொல்கிறாங்க. அதோட இந்த ராஜசூய வேள்வி வந்து முடியுது. ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக நினச்சதோ சூப்பராக இந்த வேள்வி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போது எல்லா மன்னர்களும் திரும்பி அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. யுதிஷ்டன் கேட்குறாரு, கிருஷ்ணா நீங்கள் மட்டும் கொஞ்ச நாள் என் கூட இருங்க அப்படின்ட்டு. அப்போ யுதிஷ்டனோட பேச்சு கேட்டு நம்ம கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, ஒரு சில அவரோட மனைவியோட பாண்டவர்களோட கொஞ்ச நாள் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, கௌரவர்களோட தலைவனான துரியோதனனும் சகுனியும் கொஞ்ச நாள் இந்திரபிரசத்திலே தங்கி இருக்காங்க. குருஷேஸ்திர யுத்தம் நடக்கிறதுக்கு சைன் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்த வாரம் துரியோதனன் இந்திரபிரசத்தில் என்ன பண்ணாரு, ஏன் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் சொத்து மேலே அவ்வளோ ஆசை வந்துச்சு,
ஏன் இவங்க வந்து சூது விளையாட போனாங்கன்ற ரகசியத்தை அடுத்த வரப்போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஸோ எக்ஸைட்டிங்கான வீடியோ அடுத்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கு. நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.